பார்த்தாலே தீட்டு உள்ள விடல. கோயில் நமக்கு தீட்டுறா, வெளியில வாடா. கடவுள் என்னடா கண்ணாடிக்கு முன்னாடிடா, நீதான்டா கடவுள். பட்டையை எப்படி போட்டா நாங்க சைவ மரபினர் இல்லடா, அவன் போட விட மாட்டான். நிமித்தி போடுறா. முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாது, அந்த துணியை தூக்கி தலையில கட்டுறா. அவன் தான்டா புரட்சியாளன் இந்த மண்ணுல. என்னத்தை மாற்றத்துல பண்ணீங்க நீங்க? ஏன் மல்லலாரையும் வைகுந்தரையும் போற்றல நீ? ஆவுன்னா பெரியார், ஆவுன்னா பெரியார். என்னது என்னது? சரி, பெரியாரின் சமூக நீதி கிடைச்சிருச்சுல. எதுக்குடாங்க ஐயா இன்னும் இடஒதுக்கீடு போராடிட்டு இருக்காரு? எதுக்கு வன்னியரெல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டை மறைச்சு போராட வேண்டிய தேவையே வந்தது? யார் சொல்றது இதுக்கு பதில்? இன்னும் இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்ட ஒன்னால நிறுவி தர முடியல. பெரியார் தான் சமூக நீதி நிலைநாட்டினார். எங்க நிலைநாட்டினார்? என்ன சமூக நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? உங்களுடைய அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக. திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை? சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள்? எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம்? நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம்? என்ன இருக்குது? சும்மா பேச்சுக்கு பெண் உரிமை பெண் உரிமைனா, பெண் உரிமை பேச தமிழ் பேரினத்தில் ஒரே மகனுக்கு தான் உரிமை உண்டு. அது எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கு தான் உண்டு. என்ன பெண் உரிமையை பெரியார் பேசினார்கள்? பாரதி பாடலையா? மாதர் சம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவன் பேசலையா? சொல்லுங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பெண்ண கான் என்று கும்மியடின்பார் நாம் பாரதி. என்ன 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 பேசிக்கிறீங்க நீங்க? நீங்க என்ன பேசிக்கிறீங்க? பிறர்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு. சான்றோருக்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு. எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார். நீங்க என் மனைவி நான் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர். இது பெண்ணை உரிமையில் வருதா? கற்பப்பைய அறுத்து வீசு, அறுத்து வீசு. நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற? எதுக்கு புள்ள பத்துக்கிற? தாலி கட்டி நீ புள்ள பெத்துக்கிறத புள்ள பெத்த அடிமையாகாத. கற்பப்பைய அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக. நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார்ன்றீங்களே. உங்க பொண்டாட்டியெல்லாம் 2-3 புள்ள பெற்றிருக்காங்களே, ஏன் கற்பப்பைய அறுத்து வீசல? இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா? பதில் யாராவது இருக்கா? தம்பி, நான் பொது விவாதத்துக்கு 2 கரமும் விரிச்சு நிக்கிறேன். பிரபாகரன் மகன், என் முன்னோர்கள் மூதாதையர்களை நீ வீழ்த்திருக்கலாம். ஒண்ணுல எந்த பெரிய அறிஞனையும் என்னோட நிறுத்து. இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்ல நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்ல அம்பேத்கரிஸ்ட் வா, இல்ல பெரியாரிஸ்ட் வா. 2 பேர் இந்த பாரு இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு. நான் மன்னிப்பு கேட்டு போயிரு. ஆதாரம் எப்படி இருக்கு? ஆதாரம் 100 குற்றச்சாட்டு, இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சால, இதுக்கே நீ ஆதாரம் கேட்கல? இருக்கு, அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரம் இல்லைன்னு ஏன் நீ கேக்குற? என்ன ஒன்ட்ட இருக்கு. நான் கேட்கறதுக்கு பதில் நான் கேட்கிறேன். நீ நான் படிச்சதை நான் அனுப்பினதா? அது இல்ல போலின்றிய. நான் தான் அனுப்பினேன். எனக்கு முன்னாடி சீதையின் மைந்தன் போட்டிருக்காரு, ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காரு, எல்லாரும் இந்த காணொலியில போட்டிருக்கிறத நீ அதெல்லாம் இல்ல இல்லைன்னு அதெல்லாம் இப்ப என்ன பண்ற? ரிப்போர்ட் அடிச்சு டக்குன்னு பிளாக் பண்ணிட்டா, பரவுதுன்ட்டு. அடிச்சியா இல்லையா? இதே பேசினாருன்னா சீதை மைந்தனை தூக்கி சிறைப்படுத்தினியா இல்லையா? ஆதாரம் இல்லையா? ஆதாரம் இல்ல, ஆதாரம் இல்ல. ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்ல, ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான தத்துவவாதியான எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்ரட்டிஸ், எங்கல்ஸ், இங்கர்சாலு, மார்க்ஸ், லெனின், அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல. மொத்தத்தையும் வெளியில போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடும். ஒரு தடவை போடு. படிச்சு நான் படிச்சது இந்த படிச்சுக்கு நான் அனுப்பினதான் ஏற்கல. இது சும்மா போலியா போட்டிருக்கான்னு நீயே சொல்ற. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நீ பத்திரிக்கை நீங்க ஒரு கேள்விதான் இந்த மாதிரி இருங்க. இந்த மாதிரி எந்த தலைவன்ட்ட நீ விவாதிக்கிட்டு இருப்பா? நீ கேள்வி வைக்கணும், பதில் சொல்லணும். நீ என்னமோ என்னோட தர்க்க மாதிரி பேசுக. நீ பெரியார் சார்பா பேசுறன்னா இப்படி வா கேள்விதான் கேட்கணும். சும்மா தம்பி, எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்ப? இப்படி நேரத்தை வீணடிக்காத. கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன், அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன். எது இல்ல அந்த அதை கொண்டா நீ இத்தனைக்கும் கேட்காத. நீ அதுக்கு ஆதாரம் கேட்கிறீன்னா அது எங்க இருக்கு? ஒன்ட்ட இருக்கு, வெளியிடுங்கிற. இங்க பாருங்க, இதுக்கு என்ன பொருள்?
என்ஜாய்